கேமரா வச்சு சுத்திட்டு இருந்த, இதுலயும் கேமரா வச்சு சுத்திட்டு இருக்க. என்னதான் நீ? ஐம் டெக்கி கைன உடனுக்குடன் அந்த நீங்க லாக்லாம் பண்றோம்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சரி அதெல்லாம் ஒரு நீ சைடு வா. நீ எப்படி வா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் படம். ஆமா. நீங்க உங்க லைஃப்ல எப்படி நீங்க ஒன் சைடா டபுள் சைடா நீங்க? இல்ல அது எந்த சைடுமே இல்லங்க. அவராவது ஆல் சைடு எந்த சைடுமே இல்ல. போய் தானே அப்ப சொல்லிட்டு. அண்ணா போய்யா இல்லையே உண்மைதான் சைடுமே இல்ல. அண்ணா எப்பவுமே வந்து ஒன் சைடுக்கு ஒரு பெரிய மகிமை இருக்குண்ணே. புக்கில் 1000 சைடு இருந்தாலும் முதல்ல ஒன் சைடில் தானே ஆரம்பிக்க முடியும். ஒன் சைடு எத்தனை தடவை தோத்து போனாலும் அசிங்கப்பட மாட்டோம். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. சரி டீச்சர் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆக்சுவலி வந்து டீமில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்க அங்கேருந்து ஆக்சுவலி கிட்டத்தட்ட வந்து சொல்கிறது நாங்கள் இது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் ஃபில்லும் முடிஞ்சிருச்சு. ஸோ வி ஆர் வெயிட்டிங் நெக்ஸ்ட் ஷூட் ஸ்கெடியூல் எப்போ வெயிட் பண்ணுறது. இப்போயே பாதி படமே கண்ணில் பார்த்த மாதிரி இருக்கா. ஸோ எங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணவும் சூப்பராக இருக்கும். உனக்கு எப்படி? உனக்கு அது மாதிரி தானமா? ஐஸ்கிரீமில் மோதிரம் வச்சு கொடுத்தா ஓகேன்னு சொல்லிடுவியா? சொல்லுவேனே இப்போ வரைக்கும் ஒரு கேன்டீன்ல ஐஸ்கிரீம் இருக்கா? ஓடுறாம்பா ஒரு பையன் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு. சரி டீச்சர் இன்னொரு தடவை பார்த்துடலாமா? ஓகே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி பிரதர். பல காதலை நீங்க சேர்த்து வைக்கணும். கண்டிப்பான பல காதல் எல்லா காதலுமே சேர்த்து வச்சிடலான்னு. சரி இந்த படத்துல நீ யூஎஸ் போறியா? அண்ணா நீ யூஎஸ் போறியா இல்லை அதரோ? இந்த படத்துல நான் வந்து யூஎஸ் போறேன்னு போறியா? ஆமா ஆக்சுவலி வந்து இந்த படத்துல ரொம்ப எக்ஸைட்டடா நாங்க அதுக்கு தான் காத்துட்டு இருக்கோம். ஹீரோ அங்க இருக்காருல்ல, அப்ப நானும் அங்க தான் இருப்பேன்ல. ஸோ கண்டிப்பா யூஎஸ் போற ஒரு போர்ஷன் இருக்கு. ஆமா என்னோட பாய் ஃப்ரெண்ட் அங்க இருக்காருன்னா நானும் அங்க தானே போறேன். நானும் யூஎஸ் போறேன். ஓ அப்ப யாரும் படத்துல வேலை செய்யற பத்தி பேச மாட்டீங்க. யூஎஸ் போறது தான் இப்ப உங்களுக்கு ஒரு இது. அண்ணா ஒரு காதல் பிரச்சனைனா என்ன யூஎஸ்? நம்ம பசங்க நிலாக்கே போவானுங்க இல்லடா. அப்ப இந்த ஃபங்க்ஷனே யூஎஸ்ல வச்சிருக்கலாம். அங்க ஒருத்த கூட்டத்துல சொல்றான் நிலா நைட் வந்து காலைல போயிருமே என்ன பண்றது? சரிம்மா ரொம்ப நன்றி. அண்ணா ஓகே வந்ததுக்கு நன்றி. வீடியோ வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. திருப்பி கூப்பிடுவோம். திருப்பி விடுங்க. ஓகே எல்லாருக்கும் பசங்களாம் காத்துட்டு இருக்காங்க உங்களோட ஹாய்க்காக தான். வணக்கம் சென்னை. சரி நீங்க எப்படி தமிழ் தெரியாதுங்க. தமிழ் தெரியாது, தமிழ்லேயே சொல்லுமா அந்த பொண்ணு? சரி கொஞ்சம் கொஞ்சம் ஓகே. நீங்கள் வந்து 2K கிட்டா 90s கிட்டா? ஏன்னா நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே வேற, பசங்கள்லாம் வேற அவளாக காத்துட்டு இருக்காங்க. எப்படி நீங்கள்? யூஆர் 90s கிட். ஓகே நீங்கள்? ओ हिंदी में बोलो. आपके आप 90s किड है और 2K किड है? 90s किड. வெரி நைஸ். ஓகே எப்படி ஹிந்தியில் பேசணும் பார்த்தீங்களா? சரி 90s கிட்ட இருந்தனா 2K கிட்ட இருந்தா அவங்களுக்கு கிட்டே இருந்தாலும் என்ன 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 சொன்ன? அவங்க 90s கிட்ட இருந்தா 2K கிட்ட இருந்தானே அவங்களுக்கு கிட்டே இருந்தாலும் போறாங்க. சரி உங்க ரெண்டு பேருக்கு ஒரு கேள்வி. இதே முரளின்னா யாருன்னு தெரியுமா? என்ன கிட்ட வச்சு பேசுங்க. என்ன பண்ணாரு அவரு? எதனால அவருக்கு அந்த மாதிரி பேர் வந்துச்சு? அது தெரியும், அது தெரியும். அவரு என்ன பண்ணாரு? எதனால அந்த கேரக்டர் வந்து ஃபேமஸ் ஆச்சு? இதேம்னா இதேம். ஓகே இந்த CEO ஆஃப் ஜோனிங் அவுட்டா? எதுக்கு வை தட் நேம்? அடிக்கடி ஜோன் அவுட் ஆயிடுவீங்களா? ஜோன் அவுட்னா முதல்ல என்ன? ஓஹோ அண்ணா ஜோன் அவுட் ஆகிறத பத்தி நீங்க எதுவும் புரிய வேணாம். இங்க இருக்க எல்லாருமே ஜோன் அவுட் கேஸ் தான். ஓகே டீசர் எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? செம்மையா இருக்குதா? சரி நீங்க எப்படி லைஃப்ல ஒன் சைடா இல்ல வந்து ஒன் சைடா? நீங்க லவ் பண்ணதே இல்லையா யாரையுமே? ஒரு க்ரஷ் கூட இருந்தது இல்லையா? சொல்லிட்டீங்களா? சொன்னீங்களா அந்த பையன்கிட்ட? சொல்லல ஒன்றும். ஏன்
சரி ஓகே இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் Yeah, I mean, I'm really thankful to the entire team. I'm doing Taman's pair in the movie. And அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணுறாங்க அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம். And then our director sir ஆகாஷ் அத்தர்வா எல்லா நல்ல டீமோட ஒர்க் பண்ணுறப்போ ஒரு எனக்கு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஸோ ஓகே how about you your experience in the movie. I am very happy that I got this opportunity and I feel extremely grateful and blessed that I am a part of this project. And I learned a little bit of Tamil, so I will only say one sentence. Enakka Chennai romba pudikkum. okay thank you so much Thank you. நன்றி Arthur Vanakkam. St. Joseph, what is this energy? I am in love. Romba romba pudikkum. Love this energy. Thank you so much. Great energy you guys have. ஓகே இப்போ எப்படி வந்து ப்ரோ வந்து பார்த்தோன்னா உங்க பக்கத்துல அப்படி வந்து நின்று ஒரு தெரியாம ஒரு போட்டோ ஒன்று எடுத்தோம் அது மாதிரி யார் கூடயா போட்டோ எடுத்திருக்கீங்களா நீ என்ன சொல்ல புரியாது little bit Hindi. that same scene last scene you do in your life you did in your life Oh, yeah, I did. Yes. அப்படியா அப்படியா? one side Sad, but one side. why you didn't tell that boy சும்மா scared. Scared? Won't receive back, no. ஓஹோ ஒருவேளை அந்த பையன் இல்ல நோ சொல்லிட்டானா ஃபீல் பேட் ஆகுறதுனால இது பண்ணிட்டீங்க how many years back School time. ஸ்கூல் பரவாயில்லம்மா பொண்ணுங்களுக்கு நிறைய தைரியம் சரி School time in 10th. ஸ்கூல் டைம் 11th. 10th ஓகே நீங்க பாஸ் ஆயிருப்பீங்களா Yes, of course. ஓகே சும்மா கேட்குறேன் சரி அடுத்த வாரம் உங்களோட தமிழ் டெபியூட் வேற இருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் நடிக்கக்கூடிய இந்த படத்தோடைய டீசரையும் நம்ம இன்னைக்கு வந்து போட்டோம் எப்படி தமிழ் சினிமாவோட வெல்கம் எப்படி இருக்கு ஹவு யூ ஃபீலிங் தட் லவ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு because the kind of love that I'm receiving is I'm very overwhelmed and I'm very grateful for the love. Thank you so much and I would like to give my love back again through my films. Thank you. ஓகே இங்கே இதை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய அண்ட் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வெறு வயிற்றுல வந்து உட்காந்துருக்கானு அபவுட் அவர் தமிழ்நாடு பாய்ஸ் நீங்க தமிழ் பசங்க ரொம்ப பிடிக்கணும் because they take me as their own and I really love the kind of warmth and love they're giving me. They take me in a very possessive way. So thank you so much for the love and your all love is here towards me. Sure. Thank you. ஓகே இங்கேயும் நிறைய இதய முரளிகள் இருக்காங்க ஓகேவா இதை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் சாங் ஒரு 2 லைன் ஆமா Okay, I know one Tamil song. I'll sing. ரெடி Sundari பயமுத்தாதீங்கப்பா ரெடி 1 2 3 4 Sundari கண்ணாடி சேது சொல்லடி என்னாளல் தைது என்னையே தந்தை உனக்காக ஜன்மமே கொண்டே அதற்காக நான் நீங்க மாட்டு சேர்ந்து நம் ஜீவமே சுந்தரி கண்ணாளோடு செய்து. Thank you so much, you guys are so sweet. பாட்டு நல்லா இருந்துச்சு காப்பிரைட் மட்டும் அடிக்காம இருந்திருக்குப்பா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடு வந்து பார்த்தோன்னா Thank you. I would also like to say one Yeah. more thing.
Thank you so much, Akash, our director and the producer of a film, for giving me this opportunity. This is my first Tamil film that I shot for, and I'm very, very excited for the film to come out and you all to give us the love. Thank you so much. தேங்க்யூ. ಚೆನ್ನೈ ನಾನು ಸೇಂಟ್ ಜೋಸೆಫ್ಸ್ படித்தேன் ஆனால் பெங்களூரில் ನಾನು இப்படி தான் கட்டினேன். ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் டு ஹியர் சம்ஒன் எல்ஸ் ஸ்க்ரீம் அண்ட் நாட் மீ திஸ் டைம். தேங்க் யூ. ஓ Okay. யூ டூயிங் அ கிரேட் ஜாப் பை த வே. நாட் ஹலோ, நீ கேட்க மாட்டேங்கிறீங்க என்ன பேசுறீங்கன்ட்டு. ஓகே, நல்லா சொல்றேன். நல்லா பண்றீங்கன்னு சொன்னீங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ராஜெக்ட் இல்லையா அது? தமிழ் படம். ஓகே, எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு? I feel like you should ask Akash sir how his experience working with me was. How sir, am I good? Good. Camera, yara sir record him. டேரக்டர் மிரட்டுறீங்க. இல்ல மிரட்டல, I'm saying you should ask him how I did. எனக்கு ஒரு experience ஒரு நல்லதா செகண்டுக்கு இருக்கு. உங்க மூஞ்சில 4-5 ரியாக்ஷன் வரும். அதுல எதை கட் பண்ணி அவர் போடுவாரு. சரி, ஓகே, வெரி நைஸ். தொடர்ந்து நீங்க வந்து பார்த்தா நிறைய படங்கள் பண்ணணும். வாட் அபவுட் தி டீசர், எப்படி இருக்கு? ಈ question நான் கேட்கணும். How is the teaser guys? நல்லா இருந்துச்சா? சும்மா எல்லாத்துக்கும் ஓன் கத்தாதீங்க. என்ன பிடிச்சிருக்கு டீசர்ல? அம்மா, ఈ தமிழ் பாய்ஸ் வெரி சாஃப்ட் ஹார்ட். ஓகே, if you threaten பண்ணீங்கன்னா பயந்துருவானுங்க பசங்க. This wasn't threatening. This ஆனா is நம்ம love பொண்ணுங்க, language. நம்ம தமிழ் பொண்ணுங்க இருக்குல்ல, எதுக்கும் பயப்படாதுங்க. நான் பிறந்தது சென்னை தான் சார். ஸோ எனக்கு தெரியும் தமிழ் பசங்க எப்படி இருப்பாங்கன்னு. ஓகே, ஸோ உங்களை மேக்ஸிமம் உங்களோட இன்ஸ்டாகிராமில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கெல்லாம் நிறைய காமெடி தான் நீங்கள் பண்ணுவீங்க. இதில் உங்களோட ரோல் எப்படி, சீரியஸ் ரோலா காமெடி ரோலா? This is a film about friendship. Okay. We explore love, friendship, heartbreaks. எல்லாத்துமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ன ரோல்னா நீங்க பார்த்து சொல்லுங்க. நான் பார்த்து நான் கண்டிப்பா. எல்லாம் இப்பவே சொல்லிட்டேன். உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் Thank பண்ணுறேன். you. ஓகேவா? Thank you. சரி, உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே முரளியாக இருந்திருக்கீங்களா? ஒன் சைடு லவ் பண்ணியிருக்கீங்களா? I wish no side love in my life. நோ. No side. அந்த சைடும் இல்லை, இந்த யூ சைடும் ஆர் இல்லை. நாட் கோயிங் டு மேரி அட் ஆல். I want to. There's just nobody to marry yet. லாட் ஆஃப் வேகன்சி இஸ் ஹியர். தமிழ் பாய்ஸ் Tamil டோன்ட் boys. பிரேக் தேர் ஹார்ட். ஓகே, சரி. Okay. நம்ம பசங்க பொண்ணுங்க நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? வேலண்டைன்ஸ் டேக்கா? சும்மா வீட்டில் உட்காருங்கடா. என்ன வேலண்டைன்ஸ் டே? காலேஜ்ல தான் இருக்கீங்கல்ல. ஜஸ்ட் ஸ்டடி. இந்த ஏஜ்லயே லவ் எல்லாம் கப்பல் ஃபோட்டோ எல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் அம்மா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். ஸோ ஜஸ்ட் சிட் அட் ஹோம் அண்ட் ஸ்டடி. ஜஸ்ட் ஆர்டர் ஒன் மட்டன் பிரியாணியா? ஈட் அண்ட் ஸ்லீப், அதானே? ஓகே, உங்களுடைய டீம் எப்படி? உங்களோட இதய முரளி டீம், அந்த டீமை பற்றி சொல்லுங்க. I think they're extremely lovely to work with. I have so much fun working with them. Be it Atharva, Taman, Kaidu, Preeti. I really, really enjoy working with them. They're the sweetest. Akash sir tolerates all of us, so it's really great. Our DOP Manoj Paramhamsa also is extremely, extremely talented. ஓகே, அபவுட் யுவர் பேர் மிஸ்டர் தமன் காரு. Huh? மிஸ்டர் தமன் ஒன்லி இஸ் யுவர் பேர் இல்ல? அவர் தானே உங்க கூட, அவர் தானே உங்களுக்கு ஜோடி படத்துல? நீங்க நாங்க பார்த்தது நான் பார்த்தேன். அவர் தான் பின்ன அதே क्वेश्चन எதுக்கு அதை நான் கேக்குறீங்க? கேட்கல. ஓ. அவர் கூட நடிச்சீங்களே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அவரை பத்தி, ஏன்னா அவர் வந்து ஊட்டி ஊட்டி வளர்ப்பாரு, ஓ. அதை கேட்குறேன். Taman. Okay. Taman garu చించేశారండి. బాయ్స్ తర్వాత ఇంకా ఈ సినిమా కదా నెక్స్ట్. తెలుగులో சொல்றேன் எதுக்குன்னா அவங்க தெலுங்கு மேஜர் ஃபாலோயிங் இருக்கு இல்லையா? It was lovely. நான் ரொம்ப when there is a scene where I'm crying and I just want to say நான் அழுந்துட்டே இருக்கேன். தமன் சார் சிரிச்சிட்டே இருக்காங்க. That you can't see because the close-up is on me. I'm crying and he's laughing. I just want to say that was peak acting. ஓகே, தமனை பற்றி ஓகே. ஏதாவது சாப்பிட கொடுத்தாரா அவரு? பன்னு பிஸ்கெட்டு நிறைய வச்சிருப்பாரு கேரவான்ல. நான் என்ன நானா சார்? அவர் உங்களுக்கு கொடுத்தாரா, சாப்பிட கொடுத்தாரா? அவர் எதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க? ஐயோ, இந்த பொண்ணுகிட்ட பேசி நான் பைத்தியம் ஆயிட்டு போயிருப்பா.
அப்படி இல்லைங்க, அவர் நிறைய சாப்பிட்ற ஐட்டம் வச்சிருப்பாரு அவர் கூடவே, ஒரு பேக் ஃபுல்லா. இது பாடி ஷேமிங்கு. பாடி ஷேமிங்கா? ஏமா நானும் ஒரு சூப்பர் சிங்கர்ல ஒர்க் பண்ணோமா, ஒரு கூடாரம் போட்டு அப்படியே நிறைய சாப்பிட்ற ஐட்டம் இருக்கும். அது மாதிரி நீங்க டென்ட் போடலையா? போட்டாலும் இவங்க பரவாயில்ல நினைக்கிறேன் டென்ட்டுக்கு. ஓஹோ, எல்லாம் சாப்பிட்டு நீங்க வந்து பார்த்தா இல்லைன்றீங்க. அரே அரே, வாட் டிட் ஐ ஈட்? அது நாங்க இங்க 2 பேருக்குள்ள பேசிக்கோம். ஓகே, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்க. ஓகே, நிஹாரிகாவுக்கு ஒரு செம்ம எனர்ஜியாக இருக்குது. உள்ள வரும்போது வந்து அந்த எனர்ஜி இன்னும் குறையவே இல்லை. எப்படி எங்கே வச்சுருக்கீங்க இந்த எனர்ஜிங்கிற மாதிரி எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. செம்ம எனர்ஜியாக இருக்குங்க. ஒரு மாதிரி பதட்டமா இருக்குல்ல? இன்னும் அப்படியே ஏது தலையெல்லாம் அப்படி கிடுக்கிடுன்னு ஆடு. ஆகுதா? சரி, சொல்லுங்க. இந்த படத்துல இந்த இதயம் முரளி அப்படின்ற ஒரு வார்த்தைன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? இந்த ஒன் சைட். இந்த படத்தை பற்றி கேட்குறேன். படத்தை பத்தியும் கேட்கறேன், அந்த கேரக்டரை பத்தியும் கேட்கறேன். இல்லை, ஒன் சைடு வந்து அது எல்லாருக்குமே வந்துட்டு போகிற சைடு. அது ஒன் சைடு இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் முதல்ல ஒன் சைடாக இருக்கும், அப்புறம் டக்குன்னு சொல்லுவாங்க, அது சில பேர் ஃபெயிலியராக போகும். சில டைம் சக்ஸஸ் ஆகி அப்படியே இடத்துக்கு கொண்டு போகிறவங்களும் இருப்பாங்க. அதனால் அது ஒன் சைடு ஃபீல் வந்து அது அந்த ஃபீல் இல்லாமல் லவ்னாலே ஒன் சைடு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அது என்னன்னா பல சைட்ல இருந்து ஒன் சைடு இருக்கும். சரி, உங்களோட ஒன் சைடு ஃபீலிங்? ஒன் சைட்லன்னா வந்து பாப்பா தூரமாக அந்த பொண்ணு அங்கே நிற்கும், இங்கேருந்து முறைச்சி அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கிட்டு போயிடும், எனக்கு கிளாஸுக்கு போயிடுவேன். கடைசி வரைக்கும் இப்போ ஸ்கூல் படிக்கும்போது அதான், காலேஜ் படிக்கும்போது அதான், தண்ணி குடிக்கிற மாதிரி அங்கே போய் நிற்பாங்க, அப்படியே இருக்கும் கிளாஸுக்கு போயிடுவாங்க. போய் சொல்கிறேன்னா அப்படி பயமா இருக்கு. அது எல்லாருக்கிட்டையும் பேசலாம். லவ் பண்ணுறவங்க கிட்ட போய் பேசும்போது பார்த்தா அதாவது தப்பாக எடுத்துப்பாங்களோ, தப்பாக கம்மியாயிருமோ, இல்லைன்ட்டாங்கன்னா இன்னையோட முடிஞ்சு போயிருமே ஒரு பயத்திலே வந்து சரி உடனே சொல்லுவேன், என்ன இங்கே தானே இருக்காங்கிற மாதிரி. அதனால் சரி, ஒரு நல்ல ஃபீல் தான். ஓகே. இந்த படத்துல என்ன மாதிரியான? கண்டிப்பா காமெடியான கேரக்டர் தான். ஆமாம் ஆனா எப்படி நீங்க என்ன காலேஜ் பசங்களா இல்ல வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டா? ஆமாம், ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கண்டிப்பாக. அது காலேஜ்னு சொல்லலாம், சொல்லலாம். ஏதோ சீக்ரெட்? இல்லை இல்லை, நல்லாவே சொல்லலாம். ஓகே, ஏதோ ஒரு சீக்ரெட்டான ரோல் நினைக்கிறேன். ஓகே, மிஸ்டர் ஆகாஷ் பத்தி சில வார்த்தைகள் உங்களோட இயக்குனர். ஆகாஷ் கூட வந்து ரொம்ப நன்றி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு. எனக்கு ரொம்ப இப்போ சில படத்துக்கு போகும்போது பார்த்தா சரி ஓகே நம்ம எப்போ கூப்பிடுவாங்கன்னு இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ எங்கே இருந்தாலும் நம்ம ஜாலியாகவே இருக்கிற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் வந்து இந்த செட்டில் இருக்கும். ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அடுத்த சீன் சொல்லும்போது இல்லை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லும்போது சில பேர் வந்து எடுத்துப்பாங்க, எப்படி இது பண்ணுவாங்க. எங்கள் வந்து ஃபுல் ஃப்ரீடமாக இந்த சீன் நல்லா வரணும், ஓகே இதை பண்ணலாம்னு சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் அது மாதிரி கொடுக்கறனால தான் வந்து இது பண்ணிருக்கோம். சில டைம் இப்படியும் நடக்கும், 2 சீன் தான் கூப்பிட்டுருப்பாங்க, அப்படியே பேசி 3 சீனாக மாற்றி கொண்டு போய். சரி, ஓகே. இப்போ ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்கு நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன். உங்களோட மீம் டயலாக்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். முதல் சிச்சுவேஷன் என்றால் நீங்க ப்ரொபோஸ் பண்ண பொண்ணு உங்களை அண்ணான்னு சொல்லிடுச்சு. அப்ப என்ன டயலாக்? ப்ரப்போஸ் பண்ண போனால் அண்ணன்னு சொல்லிடுச்சு. அப்படியா? டக்குன்னு அதே மாதிரி சீனா பண்ணிடுவோம் கேட்குறாங்க. சீனாவே பண்ணிடும். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. நானும் இந்த வழியே தான் போயிட்டு வந்தேன். நான் பார்த்தேன், நீங்கள் 4 வாட்டி போயிட்டு வந்தீங்க. எதுக்கு 4 வாட்டி தண்ணி குடிக்கிறீங்க? எதுக்கு 4 தடவை இந்த பக்கம் போயிட்டு வரீங்க? சும்மா அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே 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 இல்லைங்க, நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை சொல்லாம வந்து நான் ஐயோ அண்ணா, ஐயோ நான் உங்களை அண்ணா மாதிரி நினைக்கிறேன். நான் ப்ளீஸ் அண்ணா, நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. புரிஞ்சு போச்சு. உங்க அப்பாவோ அண்ணாவோ அங்கே நிற்கிறாங்க, அதுக்காக நான் அண்ணான்னு கூப்பிட்றேன். கரெக்டா? அண்ணா உங்கள் அப்பா எனக்கு பெரியப்பா மாதிரிண்ணா. பெரியப்பாவா? ஆமாண்ணா, உங்கள் அம்மா எனக்கு பெரியம்மா மாதிரிண்ணா. ஐயால என்னடா அது? ஐயோ. ஓகே, சரி. உங்களுடைய டீமுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? டீமுக்கு எனக்கு
ஒரு நிமிஷம் பதறதுண்ணா ஒரு நிமிஷம். இந்த சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக ஆகாஷ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் மீ. அண்ட் அதவா ப்ரோ, கம்ஃபர்டபுளாக இருந்து இந்த சுச்சுவேஷனில் அந்த ஷூட்டில் சரி ஒரு பதட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப அப்படி ஃப்ரெண்ட்லி மேனில் அப்படி தட்டி கொடுத்து போயிட்டு இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஓகே சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னு எங்களுக்கு தெரியாது. ஸ்க்ரீன் ஆகாஷ் ப்ரோ தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த சீன் இப்படி இருக்குது, நல்லா வந்திருக்குன்ற ஒரு மோட்டிவேஷன், ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கொடுத்தாங்க. அண்ட் தமன் ப்ரோ முக்கியமாக இந்த டென்ட்டு கூட்டிகிட்டு போனாருங்க. ஆனால் அண்ணா அந்த டென்ட் மேட்ரு உண்மைதான், டென்ட் மேட்ரு உண்மைதான். தமன் சார் வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு, நிறைய சாப்பிட கொடுத்தாரு. தேங்க்ஸ் சார். அண்ட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஏஞ்சலின், ரக்ஷன்னா, தேங்க்யூ ஆல். முக்கியமாக விக்ரம் ப்ரோ, என்னோட தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபார் த சான்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டேனா? இப்போ நான் என்ன பண்ணேன், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண அதர்வா கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீன் சொல்லும்போது வந்து ஏதாவது டைலாக்ஸ் சொல்லும்போது கூட வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணி இது எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. எனக்கு திருப்பி அடுத்த ஷூட் இன்னும் முடிக்காதீங்க, அந்த ஷூட்டை வருஷமெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த ஃபீலுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கேட்டுக்கோங்க ப்ரோ, ஷூட் வச்சுக்கிட்டே இருக்கணுமா? வீட்டுக்கே அனுப்பாதீங்க. அப்படி சொல்ல டெய்லி வைங்கன்னு சொன்னார். டெய்லி வைங்கன்றாங்க. சரி, ஓகே. தேங்க்யூ டிராவிட். தேங்க்யூ, ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ சென்ட் ஜோசப் க்ரௌண்டுக்கு ஒரு தேங்க்யூ சென்ட் ஜோசப். செம்ம எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். உதிரத்துளியே என்னை அணைத்த அன்னை மடியே உன்னை வணங்கி தொடங்குகிறேன் தமிழே. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலேஜ்க்கே வந்த மாதிரி திரும்ப படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணிட்டீங்க எல்லாரும். ரொம்ப தேங்க்ஸ். வீட்டுக்கு கிளம்பி போகிற நேரத்தில் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தால் எப்படி உங்களுக்கு அடுப்பாங்க எனக்கு தெரியும். இந்த டீம் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் டீம். ஆகாஷ் வந்து நான் பார்த்ததிலே ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன்ஸ். அவ்வளோ அழகான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட. புதுசாக ஒர்க் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆல்பம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அவரும் தமன் பிரதரும் சேர்ந்து. அண்ட் தமன் பிரதருக்கு வந்து நான் ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் எனக்கு மேசிவ் சாங்ஸ் எப்போவுமே கொடுத்துருக்காரு. மாலை டம் டம்மும் சரி, அண்ட் டீ தளபதி பாட்டும் சரி, ரஞ்சிதமே, அந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக் சாங்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு எப்போவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் எத்தனை பேர் ராஜா சார் ஃபேன்ஸ்? பஸ்ஸில் ராஜா சார் பாட்டு கேட்காதவங்க இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிற எல்லாருக்குமே சாரை, முரளி சாரை பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அவர் எல்லாருமே முரளி சார் ரசிச்சிருப்பாங்க. ஸோ அதர்வா சாரோட ஒர்க் பண்ணுறதை நான் ரொம்ப பெரிய பெருமையாக பார்க்குறேன். அவர் பல படங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அகைன் எட்டாவது ஃபிலிமில் ஜாயின் பண்ணுறேன். இங்கே ஃபேண்டாஸ்டிக் டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் பிரதருக்கு. நன்றி. அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல் டே எனக்கு. உங்களோட இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க அதே டைமில் ரெட்ரோ படத்துலேருந்து கண்ணாடி பூவே ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கும் சரி, இந்த ஸ்பெஷல் சாங் இதேயான ஒரு சாங் இந்த டீச்சர்லேயே வந்திருக்கு. இது ரெண்டும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்கள் கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. நீங்கள் டான்ஸ் ஆடின சாங்கே படம் மாதிரி லூப்பில் போட்டு பார்ப்பானுங்க பசங்க. படம் நடிச்சிருக்கீங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ். Hi everyone. Thank you so much for all the love. நீங்க நான் கத்தும்போது எனக்கு லைட்டாக goosebumps வருது. Thank you. சரி, நான் கூட டீசரில் பார்த்தேன், நீங்கள் ஏதோ நிலாவில் இருக்கிறீங்க, ராக்கெட்டில் போயிட்டீங்களா? படம் பாருங்க தெரியும். இப்படிலாம் வந்து ஒருத்தவங்க அது வேற எட்டு வேற பார்த்துருக்கிறீங்க. ஆமாம், ஒரு லேடி போய் மாட்டிங்களா? அது மாதிரி நீங்கள் போயிட்டீங்களா ராக்கெட்டில் போய் மாட்டிக்கிட்டீங்களா? சொல்ல மாட்டீங்க, அதான் கதை, அதான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் கேட்போம், ஏன்னா எங்களுக்கு அதுதான் வேலை. சரி, அதெல்லாம் பண்ணுறீங்க. நான் அதை ஆல்ரெடி பண்ணுறேன். சரி, இந்த படத்தில் பிரீத்தி என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம்? நல்ல பிள்ளையா, நாட்டியா? Firstly, all of you have to excuse me. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஐயோ, என்னாச்சு? மண்டையெல்லாம் கட்டிருக்கு. ஃபீவரா? கொஞ்சம் ஃபீவர்.
but it's okay. I wanted to be here. My character is, I think, in the movie-oda கதையே வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் early 20s நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறோம். there are sweet emotions, some bitter emotions. இதெல்லாம் go through பண்ணி சும்மா ஒரு feel good movie. So I'm sure தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது எல்லாருமே you would have had a good laugh and you would feel good. And I'm very happy to be a part of a project like that. And then the team is also very young and passionate. So that's great for me. I'm very happy to be here. சரி, ஒரு படம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க டீம்ல நீங்க யாரை மிஸ் பண்ணீங்க? படம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கானே. போயிட்டு இருக்குல்ல. அப்போ வீட்டுக்கு போன உடனே ஐயோ ஒண்ணுக்கு நேரம் எடுத்துக்கலாமே ஷூட்டிங்ல அப்படின்னா உங்களை யார் வந்து பார்த்தனா யார் கூட டைம் ஸ்பெண்ட் ஜாலியாக நிறைய பண்ணிட்டு இருப்பீங்க? இப்போ தமன்லாம் வந்து பார்த்தனா நானும் அவரும் வந்து இப்போ ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது அழுவோம். அப்படியே ஐயோ அடுத்த வாரம் தான் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி அது மாதிரி யாரை மிஸ் பண்ணீங்கன்னு கேட்குறேன். உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் எல்லாரும் டெய்லி சேர்ந்து தான் லஞ்ச் சாப்பிடுவோம். வந்து ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து படமுமே அப்படிதான். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாகவே லஞ்ச் சாப்பிட்டு ஸோ எல்லாரோடையுமே நான் ஈக்குவலி ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கேன். சரி, பிரீத்தியோட டான்ஸை இந்த படத்தில் பார்க்கலாமா? எனக்கு ஆனஸ்ட்லி எனக்கு தெரியல. டான்ஸ் இருக்கா? இங்க இல்ல படத்துல இருக்கா? இது வரைக்கும் இல்லை, ஆனால் இருந்தால் நல்லா தான் இருக்கும். என்னாச்சு விரல்ல கட்டு போட்டிருக்கீங்க? இல்லை ஒரு ஷூட் பண்ணும்போது விரல் உடஞ்சிருச்சு. விரல் உடஞ்சிச்சா? ஆமா, ஜுரத்துல வர கட்டு போட்டு வர இவ்வளோலாம் டெடிகேஷன் இருக்காதம்மா. சரி சரி ஓகே. பசங்களுக்குலாம் வந்து நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நீங்க போய் மாத்திரை போட்டு தூங்குங்க. Thank you guys for all your love. Love you all. Thank you. Thank you. Thank you. கொஞ்சம் ஜாகிரதையாக கேளுங்க கேள்வியெல்லாம். ஓகே, 25 வருஷம் சார் ஆல்ரெடி நடுங்கிறார். டோலோ 650 போட்டு தான் ஏறியிருக்காரு. அவர் அப்பயே அங்கேயே சொல்ற தம்பி நான் மேலாம் வர மாட்டாங்க, நீங்க டைரக்டருக்கு நீங்க வந்து ஏதாவது பேசுங்க. நான் சொன்னேன் நீங்க இன்னும் நல்ல மேலே வரணும். ஓகே, 22 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஒரு சேஞ்சுக்கு நடிப்போன்னு வந்தீங்களா, இல்லை வந்து போர் அடிக்குதுன்னு வந்தீங்களா, இல்லை டேய் வந்துட்டா அப்படின்னு சொல்லி வந்தீங்களா? இல்லை, இவர் பயங்கரமாக என்னை வந்து ஒரு அன்பால் ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டார். அதாவது ஒரு பண்ணிட்டார், பேஜார் பண்ணிட்டாரு. அப்புறம் ஒரு மாதிரி கன்வின்சிங்காக உங்களுக்கு பேர் நிஹாரிகா, உங்களுக்கு ஜோனிகா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பில்டப்லாம் கொடுத்தாரு. ஆனால் ஆகாஷ் இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். ஏன்னா ஒரு எனக்கு ஆகாஷ்குள்ளே ஒரு கௌதம் மேனன் அண்ட் ஒரு நம்ம ஜீவா டைரக்டர் 2 பேரும் சேர்ந்து ஒரு புது மிக்ஸான ஒரு நீங்கள் இருங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் திருப்பி வரோம். அப்புறம் இந்த டைட்டில் இந்த ஒரு டீசர் முன்னாடி ஒன்று பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெஸ் வித் த ஹோல் ஃபிலிம். ஓகே, ஆகாஷ் ப்ரோ தமிழில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 பெரிய ப்ராஜெக்டை ப்ரொடியூஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சைடு டைரக்ஷனு என்ன எப்போ தான் வீட்டுக்கு போகிறீங்க? வீட்டுக்குலாம் போகிறீங்களா? படம் எப்பயோ எடுத்துக்கிறோம். சரி ஓகே. ஒன் சைடு முரளிகள் நிறைய இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? படம் அவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். ஒன் சைடில் உள்ள இங்கே ஒன் சைடு முரளி, ஒன் சைடு மகேஸ்வரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எது டஃப்? ப்ரொடியூஸ் பண்ணுறது டஃப்பா, டைரக்ட் பண்ணுறது டஃப்பா? ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் டஃப்பு. டைரக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு சரி. லேட்டஸ்ட்டாக எந்த மாஸ் பிஜிஎம் வந்தாலும் கீழே உங்கள் பேர் இருக்கும். இந்த படத்தில் ஏதாவது மாஸ் பிஜிஎம் இல்லை வந்து நெஞ்சை உருக்கிற மாதிரி பிஜிஎம் ஏதாவது இருக்கா? இல்லை, பயங்கர ஸ்கிரிப்ட், ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ஈரமுக்கு அப்புறம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இந்த ஸ்கிரிப்டில். அண்ட் ஆகாஷ் பயங்கரமாக இஸ் ரிட்டன் த ஹோல் ஸ்கிரிப்ட். டெஃபினெட்லி இப்போ இந்த சாங் எல்லாம் வி வாண்ட் டு ரிலீஸ் திஸ் சாங் ஆல்சோ, ஃபுல் சாங் இன் 2-3 days. ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு அடுத்த பாட்டும் பயங்கரமாக இருக்குமா அவரும் சொல்கிறேன். ஓகே, ஏதாவது இப்போ ஒரு 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 பெரிய ஸ்டாருக்கு வந்து படம் பண்ணாலே வந்து அப்டேட்னு உயிர் எடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஊறப்பட்ட படம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நபர்கள் வச்சு நீங்கள் வந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அப்டேட்டுன்னு போது என்ன பண்ணுறீங்க நீங்கள்? தெரியல, ஃபோன் ஆஃப் பண்ணுறீங்க? விட வேண்டியது தான்.
ஓகே ஓகே, படத்தை பற்றி ஒன் சைடு முரளியை பற்றி ஒரு வரிகள். சார் நீங்கள் டைரக்டர் சார், நான் ஏன் சொல்லணும்? நடிக்கிறீங்க. நான் ஆல்ரெடி நடிச்சுட்டு தான் இருக்கேன், 22 வருஷமும் நடிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன கேட்டீங்களா? சரி நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அவர் டைரக்டருக்கு பேசிட்டு வர படம் பற்றி அவர் தான் பேசணும். நடிக்கிறா நீங்க சொல்லலாம். சரி சொல்லுங்க. படத்தை பற்றியா சார்? இல்லைங்க, எப்படி இந்த டிராஃபிக் இவ்வளோ தூரம் இங்கே வந்தோன்ற ரொம்ப நாளாக எனக்கு விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஸ்கிரிப்ட் தான் எனக்கு. ஸோ ஆசைப்பட்டு காஸ்டிங் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. ஸோ கரெக்டாக போயிட்டுருக்கு. நான் பேச மாட்டேன், என் படம் தான் பேசும் என்கிறார். ஓகேவா? சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ராஜெக்ட் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரும் இந்த தருணத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். பட் பிஃபோர் வி பிகின், லெட்ஸ் அட்ரஸ் தி எலிஃபென்ட் இன் தி ரூம். எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்கள் எல்லார்கிட்ட ஒரு கேள்வி கேட்குமா? கரெக்டாக பதில் சொல்லுவீங்களா? வித் த பர்மிஷன் ஆஃப் த ஃபேக்கல்டி, நீங்க எத்தனை பேர் லவ் பண்றீங்க? சத்தம், எத்தனை பேர் லவ் பண்றீங்க? கை தூக்குங்க. எத்தனை பேர் லவ் பண்றீங்களோ கை தூக்குங்க. கம்மியா இருக்கு. அது வீடியோ எடுங்க. அதான் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அப்படியே அவங்க டிபார்ட்மெண்ட் சார் அனுப்புங்க. சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்குறேன். நீங்க எத்தனை பேர் ஒன் சைடு லவ் பண்றீங்க? மெஜாரிட்டி அதுதான் அதிகமாக இருக்கு போல. பட் உண்மையிலே சொல்லணும்னா டபுள் சைடு லவ்வை விட ஒன் சைடு லவ்ல இருக்கிற அந்த சந்தோஷம் ஆகட்டும், துக்கம் ஆகட்டும், டிசப்பாயின்மெண்ட் ஆகட்டும், அதெல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அதெல்லாம் சேர்த்து ஒரு படம் வந்து டெடிகேட் பண்ணணும்னு நினைச்சோம். இதே முறையாங்கிறது என்னோட அப்பாக்காக வந்து இந்த டைட்டில் வைக்கல. இந்த படத்தில் வந்து எனக்குள்ள ஒரு இதே முறை இருக்கான், ஒரு ஒன் சைடு லவ் ஒரு இதே முறை இருக்கான். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே ஒரு இதே முறை இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ இந்த படத்தை சொல்கிற மாதிரி லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஊராச்சுன்னா, நம்ம ஊரில் வந்து ஒரு அங்கீகாரம் ஒன் சைடில் இருக்குன்னா அது இதே முறை தானே. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ டெடிகேட் திஸ் மூவி டு ஆல் த ஒன் சைட் லவர்ஸ் அவுட் ஹியர். இன்னைக்கு வந்துட்டு எங்கள் டீமோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. நானும் உங்கள் நேபர் தான், பக்கத்து காலேஜில் தான் படித்தேன், சத்யபாமா. ஸோ உங்கள் ஃபீலிங்ஸும் உங்கள் எமோஷன்ஸ் எல்லாமே தப்புன்னு கேட்ச் பண்ணிட்டேன். டோன்ட் வரி. ஓகே, இது வந்து உங்களுடைய பெண் ரசிகர்கள் கேட்க சொன்ன கேள்வி. இவ்வளோ நாளாக எங்கே போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நாள் இதுதானே இருக்கு, இங்கே தான் இருக்கீங்க. படம் ஏன் வந்து பார்த்தா பொறுமையாக பார்த்து பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. பேக்கரி டக்குன்னு பண்ணுறதுக்கு படம் தானே பொறுமையாக பண்ணுவோமே. படம் தானே பொறுமையாக பண்ணலாமா? இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணலாமா? சும்மா நொய்யும். ஓகே, தட்ஸ் அ பிளெஸிங். அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கிடைக்கும் தெரியாது. அப்பாவுடைய ஒரு ஐகானிக்கான ஒரு கேரக்டரை அந்த டைட்டிலாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீக்ரியேட் தட் அப்படிங்கும்போது ஹவு சேலஞ்சிங் இட் வாஸ். இட்ஸ் வெரி நைஸ். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் தான் இது. இன்னைக்கு வந்துட்டு ஒன் சைடு லவ்வோட மீனிங்கே வந்துட்டு மாறி இருக்கான்னு எனக்கு தெரியல. மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அது நான் நம்பலை. ஸோ ஐ ஸ்டில் பிலீவ் தட் அந்த இமோஷனுங்கிறது pretty much the same தான். இதே முரளி வந்துட்டு நான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக நான் சொல்ல மாட்டேன். இதே முரளி இஸ் இமோஷன் இஸ் வாட் ஐ பிலீவ். ஓகே, ஸோ ஆகாஷ் அவர்கள் இதோடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் வேறு சில ப்ராஜெக்ட்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எப்படி அவர் வந்து செட்டில் எப்படி இருப்பார்? இங்கே இப்போ ரொம்ப கம்மியாக பேசுகிறாரு, அங்கேயும் அப்படி தானா? ஆகாஷ் இஸ் டியர் ஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் ஆகாஷ். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஆகாஷ் ஒரு டேரக்டர் தான் தெரியும். ஸோ ஐ திங்க் 2017-16 அந்த டைமில் மீட் பண்ணோம். இதே ஸ்கிரிப்டுக்காக மீட் பண்ணோம். பட் ஒரு சில காரணத்தால் அது வந்துட்டு டேக் ஆஃப் ஆகலை. பட் சைன் பண்ணியிருந்தோம், பட் டேக் ஆஃப் ஆகலை.
அதுக்கப்புறம் ஆகாஷ்க்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. சடனாக பார்த்தா டக்குன்னு 3 படம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் 4வது தான் நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆகாஷ் இந்த படத்தை டைரக்டும் பண்ணுறாரு, ப்ரொடியூஸும் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரியல் லைஃப்ல இதே முரளியா வந்து பிஸியா இருந்த டைம் எப்போ, காலேஜா ஸ்கூல் டைம்? நீங்க இதே முரளி ஃபீல் இப்போ வரும்போது கூட தான் இதே முரளி ஃபீலோட வந்தேன். அது என்ன காலேஜ் ஸ்கூல், அது என்னைக்குமே டெய்லி வர ஃபீல் பண்ணுறது. தினம் ஓகே. லவ்வுக்கு என்னங்க டைம் கேம் எல்லாம் அதான் வருங்க. ஓகே, அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லிப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும்போது ஒரு நடிகருக்கு எப்போவுமே ஒரு சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் தானே. ஸோ ரொம்ப சந்தோஷம். மேலும் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a great இயர். அதை தாண்டி நான் உங்கள் எல்லாருக்குமே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கிற தருணம் இருக்குது இல்லைங்களா, இப்போ நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் இருக்கிற தருணம் வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யூர் லைஃப். இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க உங்கள் ஃப்ரெண்டு தான் வாழ்நாள் பூரா உங்கள் ஃப்ரெண்டாக இருக்க போகிறாங்க. இன்னைக்கு நீங்கள் லவ் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஒன் சைட் லவ்வாக மாறலாம், இல்லை லவ்வாகவும் டபுள் சைட் லவ்வாகவும் மாறலாம், இல்லை மேரேஜாகவும் முடிக்கலாம். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே, திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யுவர் லைஃப். விட்டுறாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க, நிறைய லவ் பண்ணுங்க. And I wish you guys a very happy Valentine's Day. I love you all. Thank you. முக்கியமாக இந்த காலேஜோட சேர்மன் நம்ம பாபு மனோர் சார் வந்துட்டு நான் தேங்க் பண்ணி ஆகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். அண்ட் இங்கே எத்தனை பேர் தெரியும் தெரியாது, நம்ம சசி சார் வந்துட்டு என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட்டாக இருந்தவர். ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஐம் வெரி ஹாப்பி டு பி பேக் ஹியர். பக்கத்து காலேஜ் வந்தாலும் என் காலேஜுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. யூ கேஸ் ஆர் வார்ம் அண்ட் யூ கேஸ் ஆர் அமேசிங். தேங்க்யூ. மிஸ்ஸஸ் ஜெசி பிரியா அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, உங்களுடைய ஃபேன்ஸுக்கு இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும்? நான் பொதுவாக வந்துட்டு எங்கேயாவது போகும்போது இல்லை எதனா மேடையில் ஏறும்போது ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி ஏன் லவ் படம் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னோட ஃபேன்ஸுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல லவ் படம் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. இது நான் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக நமக்குள்ளே இருக்கிற இதே மூவி ஒன் சைட் லவர்ஸ்க்காக டெடிகேட் பண்ணுற படத்தை. So, all the best, thank you and lots of love from your fans. And மீண்டும் உங்களை வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம் ஆதரவாளர்களுக்கு. And